The Greatest of All Time படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரோட டியூரேஷன் 2.45 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா தளபதி ஃபேன்ஸுமே இந்த ஒரு ட்ரெய்லர் தான் நம்பியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கோட்லேருந்து வந்த எந்த ஒரு அப்டேட்டுமே ஃபேன்ஸை பெரிய விதத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே இல்லை. இந்த ட்ரெய்லர் நினச்சா மட்டும்தான் கோட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வேர்ல்டு வைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் தளபதியோட படம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து அவருக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். நம்ம தளபதியோட படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லைனாலும் ஒரு பெரிய கலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஈஸியாக கொடுக்க முடியும். ஆனால் அதர் ஸ்டேட்டில் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சொல்ல வருது நார்த் இந்தியாவை தான். நார்த் இந்தியாவில் நம்ம விஜய் சாருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது தான். பட் ஆனால் அவருக்கு அந்தளவுக்குலாம் பெரிய ஃபேன் பேஸ்லாம் அங்கே கிடையாது. ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருக்கு அடுத்து ஒரு பெரிய மார்க்கெட் நம்ம விஜய் சாருக்கு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தளபதி அப்படின்ற ஒரு நேமுக்காக ஒரு பெரிய பேஸ் இருக்குது. ஆனால் அந்த பேஸ் மட்டும் போதுமா ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. அதையும் தாண்டி அந்த படம் மேலே எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகணும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் டீம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம விஜய் சாருக்கு ரீசெண்டாக வந்த எல்லா சாங்ஸுமே யூடியூப்ல 100 மில்லியன் 200 மில்லியன் வியூஸ்லாம் வந்துட்டு அசால்ட்டாக கிராஸ் பண்ணோம். அவரோட சாங் வைக்கிற ரெக்கார்டு அவரோட சாங்கே தான் வந்து திரும்பி பீட் பண்ணோம். அப்படி இருந்துட்டு இருந்த அவரோட சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா கோட்லேருந்து வந்த எந்த ஒரு சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 100 மில்லியன் வியூஸ் கூட கிராஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கோட்டுக்கான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிச்சு. ஆனால் இன்னைக்கு வரப்போகிற ட்ரெய்லர் கண்டிப்பாக கோட்கான எக்ஸ்பெக்டேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். பொதுவாகவே தளபதியோட படத்துலேருந்து ட்ரெய்லரோ டீசரோ வருது அப்படின்னா அது ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணும். ஏற்கனவே அந்த ரெக்கார்டு வச்சதே அவராக தான் இருப்பார். அவரோட ரெக்கார்டை அவரே பீட் பண்ணுவார். ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேயே அந்த ட்ரெய்லருக்கு சிங்கிள் லாங்குவேஜில் ஹையஸ்ட் வியூஸ் கிடச்சிது அப்படின்னா லியோ ட்ரெய்லருக்கு தான். 48 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லியோட தமிழ் ட்ரெய்லருக்கு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலே கிடச்சிது. லியோ ட்ரெய்லரோட ரெக்கார்டை கண்டிப்பாக கோட் ட்ரெய்லர் பீட் பண்ணிடும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நார்மலாகவே வெங்கட் பிரபு சார் அவரோட படம் ட்ரெய்லர் எல்லாத்தையுமே வேறு லெவலில் கட் பண்ணுவார். ஈவன் மாநாடு ட்ரெய்லர் கூட நம்ம பார்த்துருப்போம், வேறு லெவலில் கட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியே தான் கோட் ட்ரெய்லரை கட் பண்ணியிருப்பாரு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு.